கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் With the grace of our Lord Jesus Christ பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தோடும் and with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். we are so glad to meet you today. இந்த ஊழியமானது This ministry is, 7 நிமிட ஊழியம் என்பது this 7 minutes ministry is தேவனுடைய அழைப்பும் தேவனுடைய உறுதியான ஊழியம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கூட நாங்கள் நம்பி இந்த ஊழியத்தை செய்கின்றோம். with faith. God has been led through this ministry and God wants to share his message to this world. We are believing on it, so we are doing this. இந்த ஊழியத்தின் மூலமாக Through this ministry, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆழமாய் கடந்து போக தேவன் விரும்புகிறார். God wants us to have a deep connection with him. ஆனால் இன்றைக்கு அநேக தேவ ஜனங்கள் But when you look at the life of Christian people, ஆழமாய் வருவதை யோசிக்கிறார்கள். they are thinking about how getting closely or deeply with God. அதை விட்டு விலகவே அவர்கள் விரும்புகிறார்கள். They want to get far away from this. அப்படி இல்லாதபடிக்கு Not like that. இந்த ஊழியத்தின் நோக்கம் This ministry has a purpose. ஒவ்வொரு தேவஜனமாகிய நாம் யாவரும் For all the godly people, கிறிஸ்துவுக்குள்ளாக உருவாக்கப்பட்டு we should be created or formed in Christ. நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு Our life should be transformed இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே at the coming of Christ. காணப்பட வேண்டிய மக்களாய் இருக்கும்படியாக We should be in a place with Jesus. தேவன் விரும்புகிறார். God wants to be. அதனால் So, நமக்கு ஆழங்களை கற்றுக் கொடுக்க வாஞ்சிக்கின்றார். God wants to teach us the depth of his word. நேற்று தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, பண்டிகையோடு முடிப்பதல்ல கிறிஸ்தவம், not only with a festival we are ending it, இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார் என்று பார்த்தோம். and again Jesus himself revealed to his disciples. இந்த வேளையிலும் கூட அதே யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 4 வசனம். Today also John chapter 21 verse 4. விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். Now very early in the morning Jesus was there by the edge of the sea, though the disciples were not conscious that it was Jesus. சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின போதிலும் கூட After revealing himself to Jesus disciples, ஆனால் அவர்களோ but இயேசுவை அறியாதபடி இருந்தார்கள். they were not conscious or aware of Jesus. அழைக்கப்பட்டவர்கள், They are the called people, விசேஷமானவர்கள், they are the special people. எவ்வளோ மக்களை விட்டுவிட்டு Ahead of many people in இந்த that place, சீஷர்களை தேவன் தெரிந்து கொண்டார். God chosen the disciples. இவரோடு கூட பழகினார். They have a fellowship with them. சீஷரோடு கூட படுத்து தூங்கினார். He slept with them. எங்கு சென்றாலும் இவரோடு தான் இயேசுக்கு செல்வார். Wherever he is going, he was with them only. நாம் கூட தேவனோடு நெருங்கி பழகின்ற ஒரு மக்களாய் இருக்கின்றோம். We are also a people who are being closely associated with God. அனுதினமும் துதிக்கின்ற மக்களாய் இருக்கிறோம். We are praising him regularly. ஜெபிக்கின்ற மக்களாய் இருக்கிறோம். We are praying to him daily. வேதத்தை வாசிக்கின்ற மக்களாய் இருக்கிறோம். We are the people who are meditating on God's word regularly. சபை ஐக்கியத்தில் அதிகமாய் பங்கேற்க வாஞ்சிக்கின்ற மக்களாயும் இருக்கிறோம். We are the people who have an interest in God's fellowship. நெருங்கி இருந்தாலும் கூட Even though we are closely associated with him, இங்கே சீஷர்கள் எப்படி அவரை அறியாமல் இருந்தார்களோ, see how the disciples were unaware of Jesus. அதுபோல் நாம் கூட இன்றைக்கு அறியாதபடிக்கு For many times we are also in the same place. ஆபத்து வரும்போது, When fear comes, வேதனை வரும்போது, when some dangers comes, பலவீனம் வரும்போது when some sickness attacks our நாம் body, கலங்கி விடுகிறோம். we are getting discouraged. தேவன் எங்கோ தூரமாய் இருப்பது போல நினைக்கின்றோம். We are thinking like God is somewhere else distance. ஆனால் But இங்கே 4 வசனத்தை வாசிக்கும் போது, when you look at the verse 4, விடியற் காலமான போது இயேசு கரையில் நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். very early in the morning Jesus was there by the edge of the sea, though the disciples were not conscious that it was Jesus. சீஷர்களுக்கு மிக நெருக்கமாக தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். Jesus was very close to his disciples only. அதே போல இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து Today also Jesus Christ, எல்லாரை விட ahead of every person, அவர் மிக நெருக்கமாகத்தான் இருக்கிறார். he is coming very closely near to you. நாம் அறியாதபடி இருக்கிறோம். Many times we are not aware of that. ஏனென்றால் Reason, அந்த பிரச்சனையை கண்டு நாம் தூரமாகி இயேசு எங்க தூரமாய் இருப்பது போல சிந்திக்கின்றோம். we are looking at the problems we are facing and thinking like Jesus is some distance to me. சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். The disciples were not aware of that. காரணம் என்ன? What is the reason? அதற்கு இருக்கிற 3 வசனம், When you look at the 3rd verse, சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள் நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே
படைவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. See, Simon Peter said to them, I am going to fishing. They said to him, and we will come with you. They went out and go into the boat, but that night they took no fish. ஆரம்பத்தில் தேவன் அழைத்த மேன்மையை இவர்கள் இன்றைக்கு அதை அறியாதபடிக்கு மறுபடியுமாக உலக காரியத்துக்குள் கடந்து போகிறார்கள். On the beginning, they were being chosen from where they are doing. On the later days, after the death of Jesus, they keep forgetting that. அவர்கள் போவது தவறல்ல. By going to that, it is not wrong. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். But Jesus is resurrected. அவர்களுக்கு ஆகாரம் அவசியம். They needs a food for their body. குடும்பம் இருக்கிறது. They have a family to take care. பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் சந்திக்க வேண்டும். They has to do for every responsibility as a father did to a children. அதனால்தான் அவர்கள் மீன் பிடிக்க போகிறார்கள். That is the reason they are going back to what they did. பேதுரு மாத்திரம் அல்ல. Not only Peter. பேதுரு கூப்பிட்ட அனைவரும் போனார்கள். Every disciples along with Peter, they went for fishing. இதன் மூலமாய் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். By this we can understand one thing. வேலை அவசியம் இல்லையா? Or we can say work is not important. அப்படி சொல்லவில்லை. It is not mentioned like வேதம் that. சொல்கிறது. Bible says. வேலை செய்யாதவன் சாப்பிடலாகாது என்று சொல்லி. The one who does not work, he cannot eat. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, இவையெல்லாம் அவசியம். it is very important. ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் மிக அவசியம். But there is an important thing ahead of this. முதலாவது தேவ ராஜ்யத்தையும், First you seek the kingdom of God அவர் நீதியையும் தேடுங்கள், and his righteousness, அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். and everything will be added to you. இவர்கள் இரவெல்லாம் மீன் பிடிக்க கடந்து போன போதிலும் கூட, but they went out and got into the boat that night entirely, ஒன்றும் பிடிக்கவில்லை. but they don't catch any fish. அவரோடு இணைந்து சென்றிருந்தால், but when they go along with Jesus, அவருடைய வார்த்தையின் பிரகாரமாக சென்றிருந்தால், when they did according to the word of Jesus, அவர்களுடைய நிறைவை அவர்கள் பார்த்திருக்க முடியும். they can able to see the completeness. அதுபோல் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே So in our life, தேவனோடும் with God, தேவ வார்த்தையோடும் இணைந்திருந்தால், with God's word united, எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். everything will be united அந்த in your life. அனுபவத்தில் போகும்படியாக Let's walk in that experience நம்மை today. கொடுப்போமா? Surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம். thank you for this good time. அன்றைக்கு சிஷ்யர்கள் உம்மை அறியாதது போல, On those days disciples didn't recognize you. இன்றைக்கும் நாங்களும் கூட Today in many times, அநேக தடுமாற்றங்கள், due to many problems, குழப்பங்கள், due to many confusions, கலக்கங்கள் ஊடாய் கடந்து வரும்பொழுது when we walk through difficult times, உம்மை அறியாதபடி இருக்கிறோம். we are not remembering you. ஆனால் ஒன்றை எங்களுக்கு ஞாபகப்படுத்தினீர். But one thing you remember, எல்லாவற்றுக்கும் மேலாக ahead of everything, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் first is your kingdom நீதியும் தேடும்போது and your righteousness. எங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் என்று பார்த்தோம். When we seek that, everything will be added உம்மோடு to us. இணைந்து To unite with you, உம்மை முன்வைத்து நாங்கள் செய்யும்போது when we keep you, எல்லாம் வாய்க்கும். everything will ரீகாபலதுருபியாதியா. Thank you for சொன்னபடி நடக்கும் ஐயா. everything you said will இயேசுவின் happen. நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.